ஆப்கி அதாலத்துல ஆன்மீக குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவருடைய அறிக்கைகள் சர்ச்சைக்குள்ளதா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். மலாலா யூசப்க்கு நோபல் பிரைஸ் கிடைச்சதை பத்தி நீங்க சொல்லி இருக்கீங்க, அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு. ஒரு சில தடவை கசப்பான உண்மையை சொல்லிதான் ஆகணும், சத்தமாவே சொல்லணும். அவங்க இதுக்கு தகுதியற்றவர்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? நான் உங்களை பத்தி தெளிவா சொன்னேன். யார் எதுவுமே செய்யலையோ, 16 வயசு பொண்ணு என்ன பண்ணா அவளுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அவங்களுக்கு பரிசு கிடைக்கிறது இது பொலிட்டிக்கல் கேங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஆனா உலகத்துல அமைதிக்காக நீங்க நிறைய வேலைகள் செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பரிசுக்காக வேலை செய்யறதே இல்ல. என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, நிறைய பேருக்கு கூட கிடைக்கலாம். வேலை நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. நான் உங்க ஒரு அறிக்கையை பார்த்தேன். நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, மகாராஷ்டிரால விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணம் ஆன்மீக குறை அங்க இருக்கிறதுனால தான். ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த விஷயத்தை பத்தி நிறைய சர்ச்சை நடந்திருக்கு. மிகப்பெரிய தலைவர்கள் கூட சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. ஏன் சொல்லக்கூடாது? இது உண்மைதானே. நாங்க 518 கிராமத்துல, விதர்பா கிராமத்துல எங்களோட வாலண்டியர்ஸ் போய் வீடு வீடா போனாங்க, விவசாயிகள்கிட்ட விசாரிச்சாங்க. அப்புறம் இதுதான் காரணம்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அதனாலதான் நாங்க பிராக்டிக்கலா பார்த்து, நாங்க சும்மா என்னைக்குமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். அதை தீர விசாரிச்சுதான் நாங்க அப்படி சொல்லுவோம். நாங்க அங்க நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த அறிக்கையை கொடுத்தேன். அப்ப நீங்க தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி தான் சொன்னீங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் நக்சல்வாதி ஆயிடுறாங்கன்னு? இது மீடியாவோட ஒரு சேட்டத்தனம் தான் சொல்லணும். எங்க அம்மா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க. எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் நக்சல் ஆயிருவாங்கன்னு சொல்லுவீங்க? அதுக்குதான் கபில் சிபலும் சொன்னாரு, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன், ஆனா நக்சல் ஆகலன்னு. உண்மைதான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற எல்லாரும் நக்சல் ஆயிருவாங்களா என்ன? நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. நாங்க என்ன சொன்னோம்னா, பிரைவேட் ஸ்கூல்ல மாரல் எஜுகேஷன் நிறைய இருக்கும். சோ இங்க படிக்கிற பசங்களுக்கு நக்சலைட்ஸ பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன். நான் சொன்னது இதுதான். ஆனா பத்திரிகையில வந்தது தனிப்பட்ட முறையில பசங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு அட்டென்ஷன் வேணும். மார்ச் 21, 2012 அன்னைக்கு ஜெய்ப்பூர் பத்திரிகையில வந்துச்சு. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் என்ன சொன்னாருன்னா, எப்பவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க தான் நக்சலைட் இயக்கத்துல சேர்றாங்க, ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்கிட்ட இப்படிப்பட்ட விஷயங்களே இருக்காதுன்னு. ஆமா, இது உண்மைதான். எல்லா பசங்களும் அங்க நக்சலைட்ஸ் இல்ல. ஆனா எந்த பசங்க அரசாங்கத்தோட பள்ளிக்கூடத்துல இருந்து வராங்களோ அவங்க அங்க இருக்கிறத பார்க்க முடியுதுன்னு சொன்னேன். அப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்தெல்லாம் பிரைவேட் ஆக்கிடலாமா? அப்படி இல்ல. அங்க கல்வியில கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கணும். அப்புறம் அங்க உள்ள டீச்சர்ஸ் எல்லாரும் பசங்க மேல ரொம்ப கவனத்தை செலுத்தணும்னு தான் நான் அங்க சொன்னேன். அவங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு டீச்சர்ஸ்க்கு சொன்னேன். அப்புறம் டீச்சர்ஸ்க்கு இது கூட சொன்னேன். அப்புறம் நீங்க இது ஒரு உத்தியோகமா மட்டும் நினைக்காதீங்க, புனிதமான காரியம், இந்த கண்ணோட்டத்துல பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். எல்லார்கிட்டையும் சொன்னேன். நீங்க இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்கீங்க, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலை பத்தி. அவங்க 5 கோடி ஃபைன் போட்டிருக்காங்க, நீங்க கட்ட மாட்டேன்னு சொல்லி இருக்கீங்க. அது ஒரு ஃபைன் இல்ல, அது டெபாசிட். இங்க கூட நான் அதை சொல்லுவேன். யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் ஃபைன் போடுவாங்க. இது டெபாசிட்ன்ற முறையில வாங்கியிருக்காங்க. அங்க ஏதாவது நடந்திருக்குன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அவங்க வச்சுப்பாங்க, இல்லனா அது ரீஃபண்டபிள் டெபாசிட். பார்லிமெண்ட்ல கூட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த நேரத்துல சரத் யாதவ் பார்லிமெண்ட்ல இருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, இவர் இப்படியெல்லாம் பேசுறாரு, இவரை ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரை ஜெயில போடணும்னு. பாருங்க, மத்தவங்களோட பேச்ச பத்தி நான் எதுக்கு கமெண்ட் பண்ணணும் சொல்லுங்க? பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக ஏதாவது ஒரு பேரை சொல்லி ஏதாவது பேசுவாங்க. ஆனா இது உண்மைதானா? NDTV நீங்க ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணும்போது யமுனா நதியில நிறைய குப்பைகளை தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க மரத்தை நடுவேன்னு சொன்னீங்க, ஆனா மரத்தை நடல நீங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் நடந்திருக்கு. ஸ்டேஜ் டிஸ்மேண்டில் பண்ணப்போ அதுக்கடியில புல்லு எப்படி இருந்ததோ அது டிஸ்மேண்டில் பண்றப்போ அப்படிதான் இருந்ததுங்க. இன்னைக்கும் போய் பாருங்களேன், அங்க என்ன ஆச்சுன்னா, என்ன பிரச்சனை, கிரீனரி எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கு.
இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதுக்காக வருத்தப்படவே முடியாது. எங்க ப்ரோக்ராம் உலகத்துல எங்க மாதிரி ப்ரோக்ராம் எங்கேயுமே நடக்கல. அனைத்து நாடுகளும் இத பாராட்டினாங்க. அப்போ டில்லியோட டிடிபி 4 நாள்ல 45% அதிகமாயிருக்கு. அப்புறம் இது எங்களை பொறுத்த வரைக்கும் இது அற்புதமான ஈவெண்டா இருந்தது. அது ஒரு பண்டிகை. அத பத்தி உலகம் பூரா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க கூட வந்து பாராட்டிட்டு போறாங்க. நான் உங்க ப்ரோக்ராம்ஸை பார்த்துருக்கேன். உலகத்தோட எந்த மொழியில இருந்தாலும் உங்களுக்கு அந்த பாராட்டு கிடைக்கும். அர்ஜென்டினால கூட நீங்க ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க. ஆமா, பெரிய ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இந்தியால ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுவும் ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ்ல. உலகத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அதுல ஒரு அடி கூட கீழே தோண்டல. மேல பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ் இருந்தது. அதுல 40,000 ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உலகத்துல எங்கேயாவது அதனால சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் பல பேர் சொல்லி இருக்காங்களே. என்வாரன்மெண்டே சேதப்படும். எங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? நாங்க அவங்க கிட்ட எங்க பாதிப்பு ஏற்பட்டதுன்னு கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியாது, இப்ப எங்களால எப்படி சொல்ல முடியும்னு. இதுதான் ரிப்போர்ட். அப்புறம் 3வது ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா என்டிடிவி ரிப்போர்ட். அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட கமிட்டியில இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்தது. நோ டேமேஜ் ஹாஸ் பீன் ஃபவுண்ட். எந்த டேமேஜும் நடக்கல. சரி, இதுவும் உண்மைதானே? நீங்க யமுனா நதியை சுத்தப்படுத்துவேன்னு சொன்னீங்க. அதுல நாங்க பல வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க தில்லி, எங்க ஜமுனா, அதுல எங்களோட வாலண்டியர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. 500 டன் குப்பைகள், கார்பேஜ், பிளாங்கெட், ஜெர்கின்ஸ், ஷூஸ் எல்லாமே அதுல இருந்து எடுத்தாங்க. ஜமுனாவோட தண்ணிய சுத்தம் பண்றது ஏதாவது ஒரு அந்நிய நிறுவனத்தோட வேலை இல்ல. இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்க. நாங்க இதுவரைக்கும் 55 மில்லியன் ட்ரீஸ் வச்சிருக்கோம் எல்லா இடத்துலயும் முழுவதுமா. ஆனா டெல்லியோட நிலைமை ரொம்ப கெட்டு போயிடுச்சு. காத்து மாசுபட்டு கிட்டத்தட்ட பாய்சன் ஆயிடுச்சு. இப்போ தில்லியில பாத்தீங்கன்னா ஜமுனா தண்ணி முன்ன விட பெட்டரா இருக்குன்னு தான் சொல்லணும். எப்ப இருந்து எஸ்டிபி சிஸ்டம் எல்லாம் இப்ப சரியாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. நான் இளைஞர்களுக்கு எப்பவும் இந்த ஊக்கத்தை தான் கொடுப்பேன். நீங்க நிறைய மரத்தை நடுங்க. எல்லா இடத்துக்கும் நீங்க போய் அத சுத்தமா இருக்கணும்னு சொல்லுங்க.